வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நார்மலாக செட்டிநாடு ஸ்டைல்னாவே நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஸ்பைசஸ் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் நல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி ஃப்ரை செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் நாட்டுக்கோழி ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கோழி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி வந்து நான் மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. அண்டு சின்ன வெங்காயம் 1 கப்பு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்டு 1 கப்பு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெகுலர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறி லீவ்ஸ், ரெட் சில்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு கோகோனட் அண்ட் ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி. ஸ்பைசஸ் வந்து ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு 2 எடுத்துக்கோங்க, அண்டு தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நிறைய காஞ்ச மிளகா தான் வேணும், பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தான் போடுறது. ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, வெள்ளைனாலும் சரி இல்லைன்னா பிளாக்னாலும் சரி. அண்டு 1/4 ஸ்பூனு பாப்பி சீட் கசகசா, ஒரு 1 ஸ்பூனு சீரகம், 2 ஏலக்காய், ஒரு 3 லவங்கம், ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு, 2 பிரியாணி இலை. வாங்க இப்போ எப்படி சிக்கன் செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே தனியாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டார் அனீஸ், பட்டை, ஏலக்காய், லவங்கம், பெப்பர், சீரகம், சோம்பு, கசகசா அண்டு எள்ளு. ஒரு லோ ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க, ஏன்னா கருக விட்டுடாதீங்க, ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கோகோனட்டை கடைசியாக போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்தாச்சு, கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க, போதும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இதுதான் மெயின், உங்களுக்கு மசாலாங்கிறது இதுதான் மெயின். நார்மலாக மசாலா வந்து கையில் அரைச்சி பண்ணுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம இப்போ வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் ஊற்றுங்க, ஒரு 2 கரண்டி அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 பே லீவ்ஸ் போட்டுக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு ஆனியனும் ஒரு 3 மிளகாவும் பிச்சு போட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு, ஒரு கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே தக்காளி போட்டுடலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கணும், தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் சும்மா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அந்த இது பண்ணதை, ஸோ அதை போட்டுடலாம். ஸோ இது கூட மஞ்சள் பொடி வச்சுருக்கிறத போட்டுடுங்க, சால்ட்டு தேவையான அளவு போட்டுடுங்க. ஸோ நீங்கள் இதை குக்கரில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து, ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பாத்திரத்தில் பண்ணால். ஸோ குக்கரில் வச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லா வெந்துடும். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் இப்போ போட்டுக்கோங்க, மீதி இருக்கிறத லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி பாதி போட்டுடுங்க. ஸோ இது அப்படியே மூடி வைக்கிறது தான் குக்கரில். ஒரு குக்கரில் ஒரு 5-6 விசிலாவது நீங்கள் வைக்கணும், டிபெண்ட்ஸ் உங்கள் குக்கரை எப்படி இருக்குன்னு பொறுத்து. நல்லா வேகிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. தண்ணி இவ்வளோ ஊற்றினா போதும், இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி கொஞ்சம் வரும்.
ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா இது ட்ரை சிக்கனாக இருக்கணும், கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிறனால. ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெயிட் போட்டுடுறேன். ஸோ இது வேகட்டும், ஒரு 5-6 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். பாருங்க, எனக்கு ஒரு 6-7 விசிலெல்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் ப்ரெஷரெல்லாம் போன அப்புறம் திறந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்குது, குழம்பா இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் சுண்ட வைக்கணும். இதை வந்து நான் வேறு பாத்திரத்தில் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன், ஏன்னா இதில் உங்களுக்கு சரியாக தெரியாது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பியும் காட்டுறேன். நான் வேறு பேனில் போட்டுட்டேன், உங்களுக்கு அதில் குக்கரில் சரியாக தெரியாது. ஸோ அதனால் வேறு பேனை பார்த்துருக்கேன், நீங்கள் அதே குக்கர்லேயே வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது நல்லா நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் இப்படியே ஸ்டவ்வில் வந்து நீங்கள் ஓப்பனாகவே வச்சு நீங்கள் தண்ணி சுண்டுற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கி நீங்கள் ரைஸுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதுவும். பட் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால வறுவல்னால இன்னும் கொஞ்சம் நமக்கு சுண்டணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட வைக்கலாம், தண்ணியெல்லாம் போட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடுங்க. இது போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 மினிட் 2 மினிட் வச்சா போதும், இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடும். மாறினோடனே இறக்குறது தான். ஸோ இது வந்து நல்லா சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1/2 மினிட் 1 மினிட் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு காட்டுறேன். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக, எல்லாமே 1 மினிட் ஆகிடுச்சு எல்லாம் போட்டு. ஸோ இப்போ எண்ணெயெல்லாம் வெளியே வருது பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ செட்டிநாடு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.